தூய கன்னிமரியின் மாசற்ற திரு இதயம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். என் தாயே, மாசற்ற இதயம் கொண்டவளே, தூய்மையான சிந்தனை கொண்டவளே, உம் தூய்மையை கடவுள் எவ்வளவு பாசத்தோடு மதித்தாரே. அருள்மிக பெற்றவரே என்ற வாழ்த்து எவ்வளவு பாக்கியமானது. மை புகழ்வதில் கடவுளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். மது பரிசுத்தம் ஆண்டவர் முன்னிலையில் எவ்வளவு மதிப்புக்குரியதாய் இருந்தது. ஆண்டவர் மோடி என்றும் வாழ்வதிலே இருப்பதிலே பெருமிதம் கொண்டார். பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் உயர்த்தினார். நீர் சொன்னது அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தந்தார். மது திருவயிற்றின் கனியும் அது பரிசுத்தத்தால் நிறைந்தது. பரிசுத்தாவியின் வல்லம் மீது எழுந்து வந்து இன்னும் அதிக பரிசுத்தத்தை வெளிரச் செய்தது. மது மாசற்ற இதயத்திலே ஏழைகள், எளியவர்கள், பாவிகள், பலவீனமானவர்கள், தேவையில் இருப்போர், பயந்து போனவர்கள் எல்லோருக்கும் இடம் கொடுத்தேன். மது மாசற்ற திரு இதயம் துயரில் வாடின ஒவ்வொருவருக்காக இயங்கியது. அந்த மாசற்ற இதயம் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக இயங்கியது. உலகில் பாவிகள் மனம் திரும்புவதற்காக இயங்கியது. ஆண்டவரின் பிள்ளைகளை எப்பொழுதும் நல்ல முறையில் வாழச் செய்ய வேண்டும் என்று துடித்தது. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உடைய மாசற்ற திரு இதயத்தில் சுமந்து கொள்ளும் தாயே, அந்த இதயம் தான் எங்கள் கடைசி நம்பிக்கை, எங்கள் பாதுகாப்பு. மரியாளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன்.